நேற்று சட்டமன்றத்தில் 110வது விதியின் கீழ் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள நெல் கொள்முதலுக்கு கூடுதல் விலை, அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலையில் சாதாரண நெல்லுக்கு 2600 ரூபாயும், சன்ன ரக உயர் ரக நெல்லுக்கு 2750 ரூபாய் ஒரு குவிண்டால், அதாவது 100 கிலோவுக்கு அறிவித்திருக்கின்றார். இது போதுமானது கிடையாது. தாவேகா ஆட்சி வருவதற்கு முன்பு அவருடைய வாக்குறுதி ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3500 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னார்கள். இவர்கள் உயர்த்திய அந்த அறிவிப்பு அப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப மத்திய அரசு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2441 ரூபாய் வழங்குகிறது. கடந்த ஆண்டு அது 2369 ரூபாயா இருந்தது. இன்னைக்கு இந்த ஆண்டு 2441 ரூபாய், 2441 rupees மினிமம் சப்போர்ட் பிரைஸ் மத்திய அரசு தமிழ்நாடு அரசு கொடுக்குது. தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகையா கடந்த ஆண்டு திமுக ஆட்சி காலத்துல 131 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு குவிண்டாலுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து 2500 ரூபாய் இருந்தது ஒரு குவிண்டால். இப்போ இந்த அரசு கூடுதலாக வெறும் 28 ரூபாய் தான் உயர்த்திருக்கிறாங்க. 131 பிளஸ் 28, இவங்க கொடுத்தது வெறும் 28 ரூபாய் தான் ஒரு குவிண்டாலுக்கு. 159 ரூபாய், 159 ரூபாயும் 2441 ரூபாயும் பார்த்தா 2600 ரூபாய். இப்போ உயர் ரக நெல் பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு 5% தான் கொள்முதல் செய்கிறது. சாதாரண ரகம் தான் 95% ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்கு. அது சாதாரண ரகம் தான் உயர்த்தணும். எங்களோட நோக்கம் என்னன்னா, இப்போ ஒரிசா மாநிலத்துல 800 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. கேரளாவில் 650 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க ஒரு குவிண்டால் நெல்லுக்கு. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வெறும் 159 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. குறைஞ்சது இன்னும் இந்த கூட்டத்தொடரில் இன்னொரு 400 ரூபாய் சேர்த்து கொடுத்து இந்த ஆண்டு 3000 ரூபாய் கொள்முதல் விலைய குவிண்டாலுக்கு கொடுக்கணும். அடுத்த ஆண்டு 3500 ரூபாய் உயர்த்துங்க. இப்போ கரும்புக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு கொள்முதல் விலைய அதுல 709 ரூபாய் கூடுதலா கொடுத்து 4000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க ஒரு டன்னுக்கு. அது நாங்க வரவேற்கிறோம், உண்மையிலேயே நாங்க வரவேற்கிறோம். இந்த ஆண்டு நெல் கரும்பு கொள்முதலுக்கு ஒரு டன்னுக்கு 4500 ரூபாய் உயர்த்துங்க, அடுத்த ஆண்டு 5000 ரூபாய் உயர்த்துங்க. இதுதான் வேணும். அடுத்தது ஆவின் பால் பற்றாக்குறை இப்ப குறிப்பா சென்னையில அதிகமா இருக்கு. ஏன்னா ஆவின் பால் தான் குழந்தைகளும் முதியோர்களும் கொடுக்குறாங்க, கலப்படம் இல்லாத பால். டாக்டர்கள் அதுதான் பிரிஸ்கிரைப் பண்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆனா சென்னையில இல்ல இப்ப பற்றாக்குறை. காரணம் கொள்முதல் குறைஞ்சிருக்கு. 2022-23 கிட்டத்தட்ட 41 லட்சம் லிட்டர் ஒரு ஆண்டு ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ணாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வெறும் 28 லட்சம் லிட்டர் தான் இருக்கு. அது கொள்முதல் விலைய கூடுதலா விவசாயிகளுக்கு கொடுக்கணும். அது ஆனா கொடுக்க மாட்டாங்க. அது கொடுத்தாதான் சரி வரும். அது